ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராசி அப்படின்ற படத்தினுடைய ட்ரைலர் வந்துருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் முருகதாஸோடைய படங்களுக்கான எல்லா கூறுகளும் அதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். பட் கமர்ஷியல்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தான். பட் எனிவேஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் விஷுவலி பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது ரெண்டுத்தை மட்டுமே வச்சு படம் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது தான். பட் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கும் அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்க டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டைலாக் டெலிவரி பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணியிருக்கிற ஒரு கணக்கில் தான் இருக்குது. ஸோ தட் இந்த படத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்துட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான கெரியர் க்ரோத்தாக அமையறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய படங்களோட வரிசையில் இந்த படமும் ஒரு பெரிய க்ரோத்தாக அமைகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு லவ் கம் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ துப்பாக்கி படத்தில் யார் வில்லனா நடிச்சிருப்பாரோ அவர் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம ஒன்ஸ் அகேன் நம்ம அனிருத்தோட மியூசிக்கு அந்த ஒரு சலம்பலை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த பாடல் ஒன்று வந்து பெருசாக ஈர்ப்பாக இல்லை, அதுதான் உண்மை. பட் ஓவரால் படத்தில் மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு சில பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் படம் அதை தான் அதையும் முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரைலரை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்கலாம். படம் வந்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட ஓகே, டேக் கேர், பை.